ஹலோ எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு தான் வந்திருக்கு. அந்த ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவல் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான பாடத்திற்கும் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் அதிக அளவில் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாவட்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு விண்ணப்பித்தால வேலை உறுதி. ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ண நீங்கள் ₹1 கூட செலவே இல்லாமல் உங்களுடைய மொபைல் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தட்டினாலே எங்களுக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் உங்களுக்கு ஆசிரியர் வேலையை பெறுவதற்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது, என்கரேஜாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். 2026-27 ஆண்டுக்கான தேவைப்படும் பாடம் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ். இந்த தமிழுக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும்? பிஏ தமிழ் நீங்க படிச்சிருக்கலாம், எம்ஏ தமிழ் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கு பிஏ இங்கிலீஷ், அதே மாதிரி எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம். மேக்ஸ் கேட்டிருக்காங்க, பிசிக்ஸ் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, பாட்னி ஜுவாலஜி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க, காமர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்த ஒன்று அக்கௌண்டன்ஸ் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ஜியோகிராஃபி கேட்டிருக்காங்க, பிசிக்கல் டைரக்டர் அதாவது பிடி டீச்சர்னு சொல்லுவோம்ல அது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ஹிந்தி டீச்சர் கேட்டிருக்காங்க. அடுத்து மண்டேசரி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டா இந்த சப்ஜெக்ட் தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் வேகன்சி எடுக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சேலரியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே அமையும். அடுத்து நாம குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப் கொடுத்துருக்காங்க. நீங்க இளங்கலை படிச்சிருந்தாலும் சரி, முதுகலை படிச்சிருந்தாலும் சரி, அதோட நீங்க கம்பல்சரி பிஎட் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், அதோட பிஎட் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிஎட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிங்களே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு பிஎட் தேவையில்லை, நீங்கள் இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, எப்படி நீங்க சென்ட் பண்ணணும்னா சென்ட் மெயில் ஆர் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட நேமு. அப்போ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். சரி, என்னென்ன சென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ரெசியூமே. நீ ஏற்கனவே ரெசியூமே ரெடி பண்ணியிருப்பீங்க, அதில் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிருப்பீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒரு ரெசியூம் ரெடி பண்ணிக்கங்க. அந்த ரெசியூம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய சைன் எல்லாமே நீங்கள் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி இமெயில் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் பண்ணணும். இமெயில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ரிப்ளை வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களா? ஏன்னா அதிக அளவில் எடுக்கும்போது நீங்கள் விண்ணப்பிச்சாவே உங்களுக்கு வேலை உறுதி தான். அப்போ உங்களுக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எப்போ நடைபெறுது அப்படின்னு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகணும். இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போகணும்? இன்டர்வியூவில் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதேமாதிரி ரெசியூமே, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் யூஜி பிஜி படிச்சிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட், இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா அந்த சர்டிஃபிகேட், இந்த மாதிரி என்னென்ன இருக்குது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கங்க. இதோட ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 hour காப்பி நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஸ்கூல் அட்ரஸுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அதில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி சேலரி எல்லாமே கொடுப்பாங்க. அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 5/1/2026. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3 days இருக்குது. நாம் பார்த்தீங்கன்னா 5/1/2026 நைட்டு நம்ம மெயில் அனுப்புனா கூட போகுது. ஏன்னா நான் போஸ்டர் அனுப்பலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க, நம்ம மெயிலே பண்ணிக்கலாம். அடுத்து கான்டாக்ட் நம்பர் 740228123001. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 7402812302. இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பாருங்க, ஸ்கூலோட அட்ரஸ் எல்லாம் பார்த்துடலாமா? ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அஸ்ரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, கரூர் பைபாஸ் ரோடு, கொல்லம்பாளையம், ஈரோடு 2. ஈரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஸ்கூலு. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி வாங்கிருங்க.
உங்களுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் ரொம்ப ரொம்ப பத்தில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க. இது மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க, சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.